வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ரீமான்ஸ்டர் எபிசோட் 9 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் 6 நாள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ புதுசா ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த ஊர்ல மொத்தமா 25% டெமி ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னதான் இருந்தாலும் ஆர்க பார்க்கறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு சமாளித்து கூட இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளே வரவே அவனை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தங்குற அவனோட ஹோட்டலுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோ அவன் கூட இருக்கிற மனுஷ பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். நீங்கள் இந்த ஊரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கலாம், இல்லைனா திருப்பி நீங்கள் ஏன் கூட வரலான்னு. நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சாய்ஸை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கில்டுக்கு போனதை வாழ்க்கை போல் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க இவங்களும் பதிலுக்கு அவங்க எல்லாருமே சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமை சேர்ந்தவங்க அவங்க கூட கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த ஊரில் விற்கிறது மூலயமா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் விற்கிறது மூலயமா நல்லா பிஸ்னஸில் அவங்களால ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ இந்த ஊரில் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே ரெட் கலரில் முடி வச்சிருக்க பொண்ணு செஞ்சு முடிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோ அவனோட உருவத்தை மனுஷன் மாதிரி மாற்றிட்டான். போன ஜென்மத்தில் என்ன உருவம் இருந்தானோ அந்த உருவத்தை இவன் எடுத்துட்டான். இப்போ ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது மூலயமா இந்த ஊரில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்காணிக்க ஆசைப்பட்றான். புதுசாக இந்த ஊருக்குள்ளே ஒரு ஆர்கு வந்திருக்கு. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் தான் ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில என்னோட கம்பெனியை விளம்பரம் பண்ணுறது சரியாக வராதுன்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். அதுக்கப்புறம் 4-5 பயம்பளிங்க ஒரு சந்தில் நம்ம ஹீரோ மடக்கி அவங்ககிட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டியை போட ட்ரை பண்ண பதிலுக்கு நம்ம ஹீரோ அவங்களோட கதையை முடித்து அவங்களோட பவர் எல்லாத்தையுமே இப்போ அப்சர்வ் பண்ணிட்டான். அவங்க எல்லாரோட கையிலேயும் ஒரே மாதிரி ஒரு மோதிரத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பை சேர்ந்தவங்கன்னு இவனுக்கு புரியுது. இப்போ பக்கத்தில் சத்தம் கேட்குது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன பையனை அங்கே இருக்கிற சில பேர் மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணால் அதே குரூப்பை சேர்ந்தவங்க தான். இவன் கூட வந்த ஒரு பொண்ணை அவங்க கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க கேட்டபடி இவன் காசை கொண்டு வந்துட்டான். பட் இந்த காசெல்லாம் பார்த்தாது இன்னும் 3 மடங்கு அதிகமாக நீ கொண்டு வரணும்னு இவங்க சொல்ல அவன் டென்ஷன் ஆகி இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அசால்ட்டாக அந்த சின்ன பையனை இவங்க மடக்கி பிடிச்சிட்டாங்க. டக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அவங்க எல்லாருமே அடி பொழந்து கட்டிட்டு இவங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன மினியன்ஸ் எல்லாத்தையும் அவங்க மேலே அட்டாச் பண்ணி விடுறான். ஸோ அது மூலியமாக அவங்க எந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்களோ நம்ம ஹீரோவால் கண்டுபிடிக்க முடியும். ஆல்சோ நம்ம ஹீரோ காப்பாற்றின பையன் கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். டக்கு நம்ம ஹீரோ அவனோட தலையில் ஒரு கொட்டு கொடுத்து அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறி காட்டுறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். அவங்க போக விட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஆல்சோ இந்த விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணி நீ என்னை காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலான்னு. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறான். பிரின்சஸ் இந்த ஊரில் தங்குறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதையும் அவங்க ஒரு காரணமாக பயன்படுத்தி எங்கள் கிட்டேருந்து அவங்க எஸ்கேப்பாக பார்த்தாங்க. டக்குன்னு அந்த குரூப்பை சேர்ந்தவங்க அவங்கள கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரின்சஸ் இருக்க இடத்துக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிரின்சஸை காப்பாற்றிட்டாங்க. ஆல்ரெடி பிரின்சஸை கடத்தி வைக்கிறதுக்காக இந்த பிள்ளைங்க எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ அங்கே படிக்கிற டாக்குமெண்ட்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒட்டு மொத்தவங்களோட கதையை முடிச்சு அந்த இடத்தையும் அவன் டோட்டலாக எரிக்கிறான். நான் உனக்கு உதவி பண்ண விஷயத்த நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்கள பிடிக்கிறதுக்காக பிரின்சஸ் வேணுமே போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா சேர்ந்து அவங்கள தோக்கடிச்சிங்க தான் நீங்கள் சொல்லணும். இப்படி பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமான்னு அவன் பயப்பட டக்கு நம்ம ஹீரோட டீமை சேர்ந்தவன் வசியப்படுத்துகிற மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் சொல்கிறபடி அவனை கேட்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னென்னு பார்த்தா அடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்த காப்ளின்ஸ் எல்லாருமே பிறந்துட்டாங்க. ஒரு புது வம்சமே இப்போ உருவாகி இருக்கு. காலையிலே ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்குன்னு ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. நெக்ஸ்ட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அவன் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டே இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களான்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட திரும்பி வரத்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இப்போ பிரின்சஸே நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி டேரெக்டாக வந்துட்டாங்க. இவன் கூட இருக்கிற பையன் எவ்வளவோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை காப்பாற்றினவங்கள கண்டிப்பாக நான் மீட் பண்ணி ஆகணும்னு பிரின்சஸ் இங்கே வலுக்கட்டாயமாக வந்திருக்காங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து நீ என்னை காப்பாற்றிருக்க. கண்டிப்பாக நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனு எனக்கு நல்லாவே புரியுது. ஆல்சோ நீ ஒரு மர்சனரி கம்பெனி நடத்துகிறதா இவங்ககிட்ட நீ ஒரு கார்டு கொடுத்தல. அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன். திருப்பி என்னோட கிங்டம்க்கு நீ தான் என்னை எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போகணும். அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு ஹீரோ மறுக்கிறான். ஆல்ரெடி எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. எல்லாத்தையுமே நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்களே அவங்களே உன்னை திரும்பி கொண்டு போவாங்கன்னு சொல்ல இந்த பொண்ணு அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேன். என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஏன் அவங்களால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு. அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோ லெக்சர் கொடுக்க பிரின்சஸ் எந்த விஷயத்தையும் சுத்தமாக அவங்களோட காதில் வாங்கிக்கவே மாட்டுறாங்க. ஆல்சோ அவங்க பேமெண்ட்டாக ஒரு கோல்டு பிளேட்டை கொடுக்குறாங்களாம். அவ்வளோதான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ கூட இருக்கிற எல்லாருமே உடனடியாக ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு கோல்டு பிளேட்னா 10 லட்சம் கோல்டு காயினம்.
இவ்வளோ காசு கிடைக்கிறனால நம்ம ஹீரோவும் ஓகேன்னு இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டான். ஊருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க வான்னு சொன்னது நம்ம ஹீரோவும் கேட்டுக்கு வெளியில் வந்துட்டான். ஆமாம், அவ கூட இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு கேட்க அவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லாமல் பிரின்சஸும் இந்த பையனும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு நைஸாக வந்துட்டாங்களாம். பிரின்சஸ் காணாம போயிட்டாங்கன்னு அவங்க எல்லாரும் ஊருக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றிலாம் நம்ம பிரின்சஸுக்கு சுத்தமாக கவலையே கிடையாது. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு போயிட்டு இருக்கான். ஆல்சோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட வாகனம் பிரின்சஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆல்சோ வழியில் எக்கச்சக்கமான மான்ஸ்டரை பார்க்குறாங்க. பஃபலோவை பார்த்ததும் நம்ம ஹீரோ அதை வேட்டையாளான்னு முடிவு எடுத்துட்டான். காரணம் அதோட கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு போட்டு தள்ளிட்டு அது எல்லாத்தையும் இவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஹார்ன் ரேபிட் இருக்குது. ரெட் கலரில் முடி வச்சிருக்க பொண்ணு அது கூட சண்டை போடுறா. ஆல்சோ அவளும் இதே மாதிரி சாப்பிட்டாதான் அவளால் உயிரோடு இருக்க முடியும். இன்னொரு பக்கம் பிரின்சஸும் அவே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற சில மான்ஸ்டர் கூட அவங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் அவங்கள சமாளிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எல்லாருமே சமைக்கிறாங்க. உள்ள பூந்து இவங்க பயமுடுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பிரின்சஸ் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கனால நம்ம ஹீரோ அவங்கள சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆல்சோ டர்ட்டில் பாம்புன்னு ஒரு வகையான மான்ஸ்டர் இங்கே இருக்குது. அதோட புத்துக்கு போய் மொத்தமாக நம்ம ஹீரோ அதை பிடிக்கிறான். ஆல்சோ அவன் சொன்னபடி இவங்க சமைச்சும் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சஸ் பிரச்சனை பண்ணதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்குறாங்க. ஆல்சோ அவங்களுக்கு சமைக்கவும் மற்ற விஷயத்துலேயும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பிரின்சஸோட நடவடிக்கைலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கான காரணம் இந்த பொண்ணு வேற ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே அவள் கற்றுக்கணும்னு நினைக்கிறா. ஆல்சோ ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தோணுதுன்னு. ஆல்சோ கூட இருக்கிற பையனுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவன் ஒரு நைட்டாக இருக்கனால நம்ம ஹீரோ அவனை ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவன் தான் மெயினாக பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆல்சோ அந்த ட்ரைனிங்கில் பிரின்சஸும் கலந்துக்கிறாங்க. சும்மா இந்த பொண்ணு விளையாட்டுக்காக தான் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா நம்ம ஹீரோ நினச்சாரு. ஆனால் பிரின்சஸ் ரொம்பவே தீவிரமாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. அடுத்து போகிற ரூட்டை செக் பண்ண போது நடுவில் ஒரு ஆபத்தான மலை இருக்குது. நார்மலாக அந்த மலையில் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இல்லைனா சுற்றி போகணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி போகலாம் தான் மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. காரணம் அந்த மலை ஃபுல்லாமே பல சீகள் இருக்குது. அது கூட சண்டை போட்டு சமாளிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதோட டீம் லீடருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சக்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது கூட சண்டை போட்டால் நம்மளோட கதை முடிஞ்சிடும்னு சொல்ல நம்ம ஹீரோ முடிவு எடுத்துட்டான். என்னென்னு பார்த்தா அந்த மலை வழியாக தான் அவன் ட்ராவல் பண்ண போகிறானா. ஆபத்தெல்லாம் எனக்கு அல்பாஸ் அப்புறமானு பைப்பில் பஞ்சு எல்லாம் விட்டுட்டு அந்த மலைக்கு போயிட்டான். போன உடனே அங்கே இருக்கிற ஈகிள்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவனை அட்டாக் பண்ண பார்க்க இவனை ஸ்பைடர் வெப் பவர் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே லாக் பண்ணி அதையே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மலையில் இவங்க ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. பேசாமல் நம்ம திரும்பி போயிடலான்னு கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோ கேட்கல. ஸ்ட்ராங்கான எனிமீஸ் கூட சண்டை போட்டு அவங்க எல்லாருமே என்ன சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு ஈகிளை இப்போ அவன் ஃபேஸ் பண்ணுறான். கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலே இவங்க 2 பேரோட பேட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வேளை இவனால் அதை சமாளிக்க முடியல போல இருக்குன்னு இவங்க வெளியில் எட்டி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட ஒரு கை கால் எல்லாமே போய் கிடக்குது. அவ்வளோதான், இவன் இந்த பேட்டில் தோற்று போயிட்டான். பேசாமல் இந்த இடத்த விட்டு ஓடி போடுறது நம்மளுக்கு நல்லதுன்னு சொன்னது ஹீரோஸோட லவ்வர் யாரும் அதை விஷயத்த ஒத்துக்கவே இல்லை. அவன் தோற்று போனாலும் பரவாயில்ல, அவனுக்காக நான் சண்டை போட்டு சாகிறது தான் எனக்கு சந்தோஷம்னு. நம்ம ஹீரோட ஒரு கை கால் போனதுக்கப்புறம் கூட அவன் சுத்தமாக கவலையே படலை. அவனோட கை கால் சாப்பிட்றது மூலயமா போனது திரும்பி அவனுக்கு வந்துடுச்சு. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் பார்க்குற, அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கூட நடந்த என்னோட ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ அவனோட எக்ஸோஸ்கெலிட்டன் பவரை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறான். ஸ்பைடர் வெப்பால் அதை லாக் பண்ணி நவர முடியாத மாதிரி அவன் கேப்சர் பண்ணிட்டான். ஆல்சோ நம்ம ஹீரோவால் முன்னாடிக்கு கம்பேர் பண்ண போது இப்போ ரொம்பவே நல்லா நவர முடியுது. அவன் 2 கையும் ஒன்றா சேர்த்து அந்த ஈகிளோட வாயில் அட்டாக் பண்ணி தரையில் வச்சு அதோட கதையை இப்போ காலி பண்ணிட்டான். நம்ம ஹீரோட பவரை பார்த்து ஒரு பக்கம் எல்லாருமே பயங்கரமாக ஆச்சரியப்பட இப்போ அந்த ஹீரோட உடம்புக்குள்ளேருந்து ஒரு விஷயம் ஜொலிக்குது. என்னென்னு பார்த்தா அதோட சோல் ஸ்டோன். இந்த சோல் ஸ்டோன்னா ரொம்பவே ரேரானது. பிளெஸ்ஸிங் கிடைச்ச 100 பாஸ் லெவல் மான்ஸ்டரில் 1 மட்டும்தான் இருக்குமா. இதை விற்றா எக்கச்சக்கமான காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி நாடை கூட வாங்க முடியுமா. அதுக்கப்புறம் இதை சமைச்சு சாப்பிட்டதும் நம்ம ஹீரோக்கு அதோட சக்தி எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டேஸ்டான சாப்பாடை அவன் ரசித்து சாப்பிட்றான். இப்போ பிரின்சஸ் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக உன்னோட எதிரி தோக்கடிச்சதுக்கப்புறம் அவங்கள நீ சாப்பிட்றேன்னு. நம்ம ஹீரோட போன உலகத்தை இதே கொஸ்டின் அவனை பார்த்து கேட்டிருக்காங்க. நான் என்னோட எதிரிங்களை தோக்கடிச்சதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட்றதுக்கான காரணம் நான் சர்வை பண்ணுறதுக்காக. ஒருத்தவங்க என்னை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சாப்பிட்றது மூலயமா அவங்களோட வருத்தம், கோபம், பாசம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஹீரோ அவனோட போன உலகத்தை சேர்ந்தவங்க கிட்ட இதே பதிலை சொல்லியிருக்கான். பட் அவங்க எல்லாருமே அவனை வியர்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை பார்த்துருக்காங்க. இந்த பதிலை கேட்டதுலேருந்து பிரின்சஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. காரணம் இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.